சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 8வது வீடு மீன ராசி. மீன ராசியில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவானா நிலையாக நீடிச்சிருக்கிறாரு. இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்குது. அஷ்டமன்னா 8 ஒட்டிக்கும். ஆனால் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். யோகங்கள் தரப்போது, உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்காலம் வருது. சின்ன வேலையில் இருக்கிறவங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பறிவு ஞானங்கள் வரப்போகுது. ஏன்னா குரு வீட்டில் தான் சனி பகவான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கல்யாண யோகங்களோ, கல்யாணம் காட்சி நடக்காதவங்களுக்கு, காலதாமதமாக திருமணம் நடந்தவங்களுக்கு கல்யாண யோகமும் வரப்போகுது. குழந்தை குட்டிகளும் பெக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அரசியலில் மேன்மையாகக்கூடிய தருணம் இதுதான். அஷ்டம சனிலாம் ஒன்று கிடையாது. தைரியம், வீரியம், பவர். இந்த பவர் குரு வீட்டில் சனி பகவான் பேச்சிருக்கிறதுனால புதுசாக வரக்கூடிய அரசியலில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க, கொடை பிடிச்சவங்க, கொடி பிடிச்சவங்க உச்ச நிலைமைக்கு போகிறீங்க. ஏதாவது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது.
பொதுவாக சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்கள் நல்ல ஒரு ஞானமும் தெய்வ பலனும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மையாக இருந்து மேன்மை படக்கக்கூடிய ஒரு நேரமும் வருது இந்த சிம்மராசிக்கு. சிம்மராசிக்கு முன்னோர் சொத்துலாம் வர மாதிரி இருக்குது, மூத்தோர் சொத்தெல்லாம் வர மாதிரி இருக்குது. தான் குடும்பம் தான் கைக்குள்ள நிலைமையாக நிற்கும். ஒரு கட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அஷ்டம சனி. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, இன்னும் வீட்டுக்கு ஒரு சக்தியை தான் கொடுக்கும். சொத்து பத்தை ஏமாத்துறவனுக்கு தான் அஷ்டம சனி. ஆண்கள் பெண்களை ஏமாத்தினவனுக்கு தான் அஷ்டம சனி. பெண்கள் கணவனுக்கு ஏமாத்தினவங்களுக்கு தான் அஷ்டம சனி. ஆண்டவனையே நினச்சிக்கிட்டு சதா ருத்ராட்சம் போட்டு எம்பெருமானையே தேடி தேடி இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சனீஸ்வர பகவானே இருக்கார். அப்போ சிவபெருமானை பரிபூர்ணமாக வேண்ட ஆரம்பிங்க. டைம் கிடச்சா திருநள்ளாறு போங்க. டைம் கிடச்சி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்க கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூர் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க. தனக்கு எந்த துன்பமும் வந்துடக்கூடாது சிம்மராசி, எனக்கு நோய் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, வேறு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது, சனீஸ்வரன் பகவான் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுங்களுக்கு போங்க, ஒரு குறை வராது. பொதுவாக அஷ்டம சனிங்கிறத பயமே வேண்டாம். 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. கோயில் வாசலில் இருக்க வேண்டிய யாசகம் வாங்குறவங்களுக்கு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்க. செருப்பு கொடுங்க, சால்வை கொடுங்க, கம்பளி கொடுங்க, துணி கொடுங்க. இப்படி நல்ல காரியங்களாக செஞ்சுக்கிட்டு வந்திருந்தா கூட அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. அஷ்டம சனி இருக்கிறவங்க ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு கூட தானம் கொடுக்கலாம். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன விதவி பெண்களுக்கு ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்கலாம். அவங்க வீட்டு சாப்பாட்டுக்கு ஏதாவது சாப்பாடு அரிசி வாங்கி தரலாம். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அஷ்டம சனி நடக்கும்போது டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லாங் டிரைவ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு ஸ்டேரிங்கை தொட்டு தன்னுடைய குலதெய்வத்தை முன்னோரை நினைக்கணும். ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் இருக்குது அஷ்டம சனியில். ஒருவேளை எனக்கு அஷ்டம சனி நடந்துச்சுன்னா என்னுடைய தகப்பனுக்கு ஆகாது. தகப்பனுக்கு கண்டம், கஷ்டம், மரணமே வரக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள் கூட வரலாம். ஏன்னா அஷ்டம சனி தகப்பனுக்கு தான் ஆகாது. அதே போல் மாமனாருக்கு ஆகாது. அவங்கள நல்லா தெளிவு பண்ணி அவங்கள தகப்பன் இருந்தாங்கன்னா தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த அப்பாவுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி சனி பகவானை போய் வேண்டுங்க. உங்களுக்கு இருக்க வேண்டிய கர்ம பலனை உங்கள் அப்பா தான் எடுத்துக்குவார். அப்படியாமட்ட ஒரு நேரமும் நடக்குது. ஏதாவது மண் பெண்ணு பொண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நேரமும் இதுதான். தெரிஞ்சும் தெரியாமையும் தப்பு பண்ணிட்டேன் ஈஸ்வரா, சனீஸ்வர பகவானே, இதில் எதுவும் லீகல் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு பொலிச்சலூருக்கு காலையிலையோ சாயந்தரமோ போங்க, சாமியை வழிபடுங்க, அங்கே இருக்க நடக்கக்கூடிய யாகத்தில் அட்டன் பண்ணுங்க. இப்படி தெளிவாக இருந்துக்கிட்டு வந்தீங்கன்னா எம்பெருமான் அண்ணன் சனீஸ்வர பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். சிவபெருமான் 2 பேத்துக்கு தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாரு. ஒன்று முனீஸ்வரனுக்கு, 2வது சனீஸ்வரனுக்கு. ஏன்னா 2 பேருமே கர்மக்காரகன். நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க. தண்டனை உறுதி, அது பெருசாக இல்லாமல் சிறுசாக கொடுப்பாரு. அதனால் சனி பகவானை வழிபட்டு வாங்க. சிம்மராசி அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். தானங்கள் பண்ணால் போதும், தவம் பண்ணால் போதும். சனிக்கிழமை அன்னைக்கு காவி வேஷ்டி கட்டுங்க. முடிஞ்சால் ஒரு ருத்ராட்சம் தரேன், அந்த ருத்ராட்சத்தை போடுங்க. பொலிச்சலூர் சிவன் கோயில் வாசலில் ருத்ராட்சம் கொடுப்பேன், அங்கே ஒரே ஒரு ருத்ராட்சம் போடுங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு குறை வராது. மண் வாங்கலாம், காரு வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இப்படி யோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு சிம்மராசிக்கு. சூனியை கூட உங்களை ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி சின்ன வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லைன்னா தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்குது. பயப்படவே வேண்டாம். அண்ணான்னு சனி பகவானை அண்ணான்னு வேண்டுங்க. தெளிவான அமைப்பில் தான் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருங்க. அப்பாவை மட்டும் அரவணைங்க, அவருக்கு தான் தொந்தரவு வரும்.
உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் அவர் தான் தாங்கிக்குவார். தகப்பனை தெய்வமாக நினைங்க, பேசுங்க அவர்கிட்ட, அவர்கிட்ட வழிபடுங்க. அவருடைய தன்மைகள்லாம் உங்களுக்கு பக்குவமாக இருந்துச்சுன்னா எந்த குறையும் வராது. பயமே வேண்டாம். 8ல் சனி பகவான் இருந்தாலும் குரு வீட்டில் தான் இருக்கார். குருக்கும் சனிக்கும் யோகம்தான். குரு சுபகுரு, இவர் அசுபகுருத்தோடைய அமைப்புடையவர், ராட்சச குணமுடையவர் சனி பகவான். நல்லவர் வீட்டில் தான் சேர்ந்துருக்காரு, பயம் வேண்டாம். ஆனால் தப்பு பண்ணாதான் நீ பயப்படணும். தப்பு பண்ணாத அளவுக்கு பயம் கேட்குறதெல்லாம் தேவை கிடையாது. நல்ல நிலைமை கூடி வருது. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி அபகரிக்காதீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண் மோகத்தில் போகாதீங்க. பூர்வீக பழைய காலத்து சொத்து, பாலடைஞ்ச சொத்து, அந்த சொத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்கணும்னு ஆசைப்படாதீங்க. இப்படி தேவையில்லாத அற்ப ஆசைப்பட்டீங்கன்னா தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. எந்த குறையும் வரக்கூடாது. நல்லதே செய்யுங்க, நல்ல தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, இல்லாதவனுக்கு அன்னதானம் போடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்தால் எந்த குறையும் வராது. செழிப்பாக வாழக்கூடிய நேரம் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கடத்து எம்பெருமான் சனி பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க எம்பெருமானை வேண்டிக்கிறேன். சிவாய நம. Audio Jungle.